Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து நம்ம தை அமாவாசைக்கு வெங்காயம் பூண்டு போடாம சிம்பிளா ஒரு சமையல் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookலயும் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து தை அமாவாசையா கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன் பாருங்க. இன்றைக்கி வந்து சமையல் ரூமுக்கு நம்ம வந்த டைம் வந்து 5:37க்கெல்லாம் வந்தாச்சு. எப்பயுமே வந்து 6லேருந்து 6:15க்கு தான் வருவோம். ஓகேவா? இன்றைக்கி வெங்காயம் பூண்டு போடாமல் நம்ம சமைக்க போகிறோம். எப்பயுமே அமாவாசைக்கு நம்ம வீட்டு சமையல் வந்து எப்பயுமே பூண்டு வெங்காயம் இல்லாமல் தான் நம்ம சமைப்போம். இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல். இன்றைக்கி வந்து நான் சமைச்சிட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு வர போனோம். டக்குன்னு சமைச்சிடலாம். ஒரு சிம்பிள் சமையல் தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்பவுமே பௌர்ணமிக்கு தான் போவோம். இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக அமாவாசைக்கு போயிட்டுருக்குறேன். அமாவாசைக்கு வந்து அம்மன் கோயிலுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி எப்போ போகணுமா, இந்தமாரி முனீஸ்வரன் கோயில் இந்தமாரி ஜென்ஸு கோயிலுக்கெல்லாம் வந்து அமாவாசைக்கு தான் போகணுமா. அதுதான் ரொம்ப விசேஷமாக. சரி, நம்ம சாமியை வந்து முனீஸ்வரன், அதனால் அமாவாசைக்கு தான் போகலான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக போயிட்டுருக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்னிலேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கார் வர 1ஆம் தேதியிலேருந்து மாலை போட போகிறாரு. இன்னிலேருந்தே விரதம். எப்பயுமே நான் மாலை போடுறதுக்கு ஒரு 5 நாள் 3 நாளுக்கு முன்னாடி விரதம் இருந்துட்டு அதே போல் மாலை அவுத்தவனையும் அப்படி தான் இருப்பேன். ஒரு காலத்தில் 5 மாதம் 3 மாதம் 48 நாள்லாம் போய் இப்போ வந்து ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி விரதம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த 1ஆம் தேதி தானே போடுறாங்க, அமாவாசை அன்றைக்கே கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்னிலேருந்து நான்வெஜ் ஒரு 15 நாள், ஒரு 2 வாரத்துக்கு நம்ம சாப்பிட மாட்டோம் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும். ஓகேவா? இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வச்சு தண்ணி வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அரிசி ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி வேக போட்டாச்சு. இப்போ வந்து பருப்பு சாதமும் பசங்களுக்கு தொட்டுக்க வாழைக்காய் கொடுத்தனுப்பலான்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு வெங்காயம் சேர்க்காதனால தக்காளி பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இது கூடயே மஞ்சத்தூள், பருப்பு சாதத்துக்கு அப்படியே பருப்பு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள். இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடுவோம், நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு நெய் மட்டும் விட்டு சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துட்டேன். ஓகேவா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும். இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். எப்பயுமே அமாவாசை அன்றைக்கி டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைப்லாம் தெரியாதுல்ல. சக்கரை பொங்கல், மெதுவடை இல்லையா, பாயாசம், வடை தான் காலையில் டிஃபன் அமாவாசை அன்றைக்கி மட்டும். எப்பயுமே ஏன்னா லஞ்சு பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு வடை பாயாசமும் செஞ்சுட்டு சாப்பாடும் செய்கிறது ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே சாப்பாடு வந்து பசங்களுக்கு பருப்பு சாதம் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். காலையில் வந்து டிஃபன் வந்து சக்கரை பொங்கல் இல்லைன்னா மெதுவடை, இது 2 இருக்கும். இல்லைன்னா பாயாசம், வடை. இதுதான். நேற்று சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்துட்டு செம்ம கூட்டங்க. எங்கே இந்த கூட்டம் வந்ததோ தெரிலங்க, அவ்வளோ கூட்டம். 100 ரூபா டிக்கெட்டில் போகலான்னா சுத்தமாக நகரவே இல்லை. 50 ரூபா டிக்கெட்டு அதுக்கு மேலே இருக்குது. ஃப்ரீ டிக்கெட்லேயே கடன்னு போயிடுது. நேற்று எங்கள் அக்கா பொண்ணு, நான், எங்கள் மாமியார் வந்து வாரம் போவாங்க. சரி, திடீர்னு சமைச்சு முடிச்சிட்டோம். டக்குன்னு போகலாமான்னு ஒரு மனசில் பட்டோன்னா சரின்னு டக்குன்னு கிளம்பிட்டோம். அவங்க 8:30க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நாங்கள் 9 மணிக்கு போனோம். 9 மணிக்கு தான் நேற்று இங்கேருந்தே கிளம்புனோம். இங்கேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம சிறுவாபுரிக்கு போகிறதுக்கு 4 பஸ்ஸுங்க. அம்மா, எப்படி தான் எங்கள் மாமியார் போயிட்டு வராங்கன்னு தெரிலங்க. நேற்று நான் மொத்தம் போயிட்டு வரத்துக்கு 8 பஸ் ஏறினேன். பஸ்ஸுனால் ஈஸி. ஷேர் ஆட்டோவில் ரெட்டில்ஸ்லேருந்து போனால் பயமாக இருக்குது, அப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் பெரும்பாலும் ஷேர் ஆட்டோவுக்கு நான் விரும்ப மாட்டேன். இப்போ வந்து
சிறுவாபுரிக்கு வந்து ரெடில்ஸ்லேருந்து நிறைய பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே விடல, அந்த முனையிலே இறங்கிக்கணும். அங்கேருந்து மினி பஸ்ஸு போகணும். செம கூட்டம். நாங்கள் நேற்று வந்ததே வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு தான் வந்தோம். எப்பயுமே நம்ம போயிட்டு வந்தோன்னா 3:30க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். நேற்று அநியாயத்துக்கு வந்தோம். செம்ம கூட்டம், செம்ம டயர்டு. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி தை அமாவாசை, எப்பயும் போல் எந்திரிச்சிட்டு சமைக்கணும், விளக்கேற்றணுன்ட்டு காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். 3:45க்கெலாம் எழுந்திரிச்சு டக்குன்னு விளக்கை ஏற்றிட்டு சமையல் ரூமுக்கு வந்தாச்சு. ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன். பொங்கலுக்கு அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். உளுந்த வடைக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். அரிசி சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஓகேவா? அப்படியே சமைச்சிக்கிட்டே பேசலாம். ஏன்னா இப்படியே பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு. சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இது கொஞ்சம் கனமாக இருக்கும், டக்குன்னு அடி பிடிக்காது. ஓகேவா? அது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றினா டக்குன்னு பிடிக்காது. அதனால் இப்போ மலரட்டும், நம்ம அதுக்குள்ளே வெல்லத்தை தட்டிட்டு வந்துடலாம். ஒரு வேலையாக டக்குன்னு பார்த்தா தான் டக்குன்னு முடியும். ஒரு 8 மணிக்குள்ளே பசங்களை ஸ்கூல் கிளப்பிட்டு அப்படியே நம்ம வந்து முனீஸ்வரம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போயே வந்து இது போல் இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் பால் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் ஆற கொஞ்சம் கெட்டி போடும் போது சரியாக இருக்கும். ஓகேவா? தண்ணியாக ஊற்றுறதா இருந்தால் சூடாக வந்து சுடு தண்ணி ஊற்றிக்குவோங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு. ஏலக்காவும் தட்டி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் குழையணும். சாதம் குழஞ்சாதான் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? பருப்பை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒலை காஞ்சிருச்சு, அரிசி கழுவி போடணும். ஓகேவா? பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிட போகுது. ஓகேவா? இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் 2 கப்பு வந்து அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சரிக்கு சமமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் இருந்ததுன்னா கரைச்சிட்டு தான் சேர்க்கணும். இது நல்லாயிருக்கும் அந்த வெல்லம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சி வரணும். ஓகேவா? உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா 400 கிராம் அரிசிக்கு 500 கிராம் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இது கரைஞ்சி வந்தால் உங்களுக்கு நல்லா ஒரு இது தரும், கொஞ்சம் கலரும் தரும், இனிப்பும் தரும். ஓகேவா? இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கரைய உங்களுக்கு வந்து கலர் வரும். அடி பிடிக்காமல் நல்லா கரண்டியை கீழே வறுக்கி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு அடி பிடிக்காது. தேவைன்னா கொஞ்சம் நெய் வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி வறுக்கேன். இப்போ வர வெல்லம்லாம் கலரே வர மாட்டுது. இப்போ நெய் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், நானே குலதெய்வ கோயிலுக்கு எப்பயுமே ஒரு கிலோ வந்து நான் வெல்லம் வாங்கி கொடுப்பேன். அந்த வெல்லம் தான் இதுக்கும் வாங்கினேன், ஒரு 1/2 கிலோ. அது கலர் வரல.
சரி, ஓகே. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வாழைக்காவையும் வறுத்துடலாம். ஒரு பக்கம் கேரட்டையும் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆற ஆற கெட்டி போடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளே கெட்டியாக செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு கல் மாரி ஆகிடும். ஓகேவா? இப்போ இறக்கிடலாமா? இப்போ வந்து வாழைக்காய்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வாழைக்காய் தான் 2 வாழைக்காய் சேர்க்க போகிறேன். மூணு வாழைக்காய் வாங்கினேன், 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், இது கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி உப்பு இருந்தால் கூட ஓகே தான். உப்பு கம்மியாக சேர்க்கறது நல்லது தான். இப்போ நம்ம எப்பயுமே டேஸ்ட் பார்க்காம செய்யும் போது, இப்போ நம்ம விசேஷ காலத்தில் கண்டிப்பாக அந்த பழக்கமே வரமாட்டுது. டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த கை பக்குவத்திலே வந்துடுது. அதனால் எப்பயுமே டேஸ்ட் பார்க்க மாட்டேன். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் சக்கரை பொங்கலை எடுத்து வச்சுட்டு, பருப்பு பாருங்கள் நல்லா இது போல் வெந்துருச்சு. இப்போ சாதம் நல்லா வெந்து நடு சாதமாக எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து சாம்பாருக்கு சட்டி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம், சீரகம், சோம்பு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்காவும் மாங்காய் தான் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து வதங்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள் வாழைக்காய், இப்போ ஓப்பன்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரைவாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப வெந்துடும். ஓகேவா? சாதம் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. அதனால் நான் இதில் ஒரு அரை சொம்பு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு
ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சாம்பாருக்கு மிளகாத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். முருங்கைக்காவை மட்டும் இப்போ வேக வச்சுக்கலாம். அதுக்கு தான் வெறும் பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் நான் வந்து கேரட் பொரியல் பண்ணிக்க போகிறேன். முருங்கைக்காய் பாருங்கள் வேக போட்டிருக்கோம். மிளகாத்தூள் அதிலே சேர்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம், சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேரட்டு, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் வெந்து வந்துட்ருக்கோம். இதில் பருப்பை சேர்த்துருங்க. கொஞ்சமாக ரசத்துக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, புரியுதா? இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது, மாங்காய் போடுறதுனால. இப்போ வந்து சாதம் நடு சாதமாக எடுத்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 பேர்த்துக்கு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எங்கள் அக்கா பையன் வந்து வெளியே போகிறான், ஸ்கூலில் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வடையும் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டாரு. நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொலைய மசிச்சுக்கோங்க. பருப்பு ஊற்றிட்டா சாதம் ரொம்ப விரைச்சிக்கும், அதனால் அதுக்கு முன்னாடியே மசிச்சிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மசிச்சாச்சு. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தலை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும் போது கெட்டியமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்படி பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும், ஆனால் மத்தியானம் பார்த்தா அப்படியே கெட்டியமாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ பசங்களுக்கு சாப்பாடை கட்டிடலாம். ஏன்னா வாழைக்காய் வறுத்தாச்சு, சாப்பாடை நல்லா ஆற வச்சு கட்டிக்குவோங்க. ஓகேவா? ஆறட்டும், நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. பருப்பு சாதம், வாழைக்காய் தொட்டுக்க, ஸ்நாக்ஸுக்கு வந்து மெதுவடை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நான் 2த்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சேர்த்துடலாம். ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு மாங்காய் எவ்வளோ தெரியுமா? இந்த மாங்காய் 60 ரூபா. ஆனால் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாரே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கூட இருக்குது, ஆனால் நான் சேர்க்கலை. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். புளி தண்ணி ஊற்றாதீங்க, புளிப்பு அதிகமாகிடும். அது மாங்காவையும் முக்கால்வாசி தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த சைடு கேரட்டும் வெந்துருச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் துருவல் போட போகிறோம். அதனால் மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 செகண்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே தேங்காய் துருவலையும் நான் துருவிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ இஞ்சி ரசம் வைக்கணும், பட்டாணி உருளைக்கிழங்கு வறுக்கணும், வடை சுடணும். கிரைண்டரில் உளுந்தை போட போகிறேன். பாருங்கள், உளுந்து ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் போட்டாச்சு. தேங்காய் எலசாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி போட்டால் சாம்பார் ரெடி. இப்போ வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் படையெல்லாம் போட மாட்டாங்க. சும்மா வடை பாயசம் செஞ்சு சக்கரை பொங்கல் இதை வச்சு சாமியாண்டியும் மேலேயும் காக்காவுக்கு வச்சுருவேன். சாப்பாடு மட்டும் காக்காவுக்கு வைப்பேன். இப்போ நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஏடு கட்டியும் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த சூட்லேயே பாதி மாங்காய் வெந்துடும். கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புளிப்பு தட்டிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்க உரித்து வச்சுக்கோங்க. 2 செகண்டில் உங்களுக்கு கேரட் ரெடி ஆகிடும். அதே வானலியில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நான் கிரைண்டரில் உளுந்து போட போகிறேன். கிரைண்டரை கீழே வச்சு உளுந்து போட்டிருக்கேன். அரைட்டோம். பார்த்திங்கன்னா வடைக்கு மாவாட்டி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், உப்பு போட்டிருக்கேன். அதிலே ஒரு கை வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன்னா அதிலே அப்படியே ஆட்டிட்டேன். ஓகேவா? இன்றைக்கி கேரட் மட்டும் போட போகிறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. கருவேப்பிலை, இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இருக்குல்ல, வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து வடைக்கு ஊற்றி வச்சுருக்கேன், ஒன்று வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வறுவலுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், வடை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கும் பட்டாணிக்கும் நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு பக்கம் வதங்கட்டும், எண்ணெயும் காயட்டும். நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி ரசம் தான் வைக்க போகிறோம், பருப்பு ஊற்றி. ஓகேவா? ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஸ்டவ், லாஸ்ட்டில் ஸ்டவ் வந்து காலியாக தான் இருக்குது, அதில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் பாதி வதங்கினோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேவா? அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கோம், அதுக்காக தான். ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் சின்ன பிள்ளை தான் உருளைக்கிழங்கு உரிச்சு கொடுத்தான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். ரசமும் மலர போகுது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா வந்து மாவு வந்து நல்லா பண்டு போல் இருக்கணும். தண்ணியில்
இப்படி உருட்டினா நம்ம கையில் இப்படி வரணும். தண்ணியில் கையை நல்லா முக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் தண்ணியில் முக்கணும் கையை. அப்போ தான் நம்ம கையை விட்டு மாவு வரும். நம்ம 3 வடை தான் போட்டால் அதுக்குள்ளே ஒரு வடை பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. எப்பயுமே கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, கோஸு எல்லாம் போடுவோம். இன்றைக்கி வெறும் கேரட்டு டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எப்படி கேரட் வெட்டணும்ல, அதிலே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. வடையெல்லாம் சுட்ட பிறகு வேணால் 2 அப்பளம் வறுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. கலர் வந்த வடையை மட்டும் எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிண்ணத்துல மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வடையெல்லாம் சுட்டுட்டு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வடை சுட்டுட்டு 2 அப்பளம் தான் வறுக்கணும். செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் எடுத்துடலாம். மாவு இப்போ 2 ஈடு தான் போட்டிருக்கேன். இன்னும் மாவு இருக்குது. வடையை தட்டி போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.